சாரிப்பா. அந்த 10 மணி ஆச்சுன்னா டைம் சொல்லும்ல, அது சொன்னுச்சா? சரி அந்த சத்தம் வந்து கேட்டுச்சுன்னா காப்பிரைட் காமிக்கணும், மியூட் பண்ணியிருந்தேன்ப்பா. சரிங்களா? தப்பா நினைக்காதீங்க. ஸ்டார்ட்டிங் அக்கா மாதிரி தான் பேசுனாங்க. ரொம்ப என்கிட்ட பேட் ஹேபிட்டா பேசுனாங்கப்பா. அது அது ஒரு சிலர் அப்படிதாப்பா இருக்காங்க. அத நம்பி நீங்களும் ஏமாந்து போறீங்க. அ. ஏன்னா பொண்ணுங்கள்லயும் இப்படிதான் இருக்காங்க, பசங்கள்லயும் இப்படிதான் இருக்காங்க. தம்பி மொபைல்லாம் டேமேஜ் பண்ணிட்டாங்கப்பா. ஐயையோ! உடைஞ்சிருச்சுங்களா? இல்ல டிஸ்ப்ளே ஏதோ போயிருச்சுங்களா? ஏதோ பண்ணிட்டாங்களா ஃபோன? இப்படியும் இருக்காங்க, அப்படியும் இருக்காங்க. ம். விடுங்கப்பா. இந்த அளவுக்கு முன்னாடியே தெரிஞ்சு தப்பிச்சிங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ம். இதுக்கப்புறமும் இந்த மாரி ஏமாறாதீங்க. சரிங்களா? ஃபுல்லா அந்த அக்கா டேமேஜ் பண்ணிட்டாங்கப்பா. சரி விடுங்க, விடுங்க. ஃபீல் பண்ணாதீங்க. விடுங்க. அதான் இந்த அளவுக்கு இப்பயே முன்கூட்டியே தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம் தான். விடுங்க. என்னது? பொம்பளையாவ மன நிம்மதி வேஸ்ட்டா போச்சு. ஐயோ கடவுளே! பொண்ணு பேர் என்னப்பா? வீட்டு பக்கத்துலயேவா? இல்ல வேற ஊராப்பா? வீட்டு பக்கத்துலன்னு சொன்னீங்க. இல்ல பக்கத்தா? இல்ல வேற தெருவா? இல்ல பக்கத்து ஊரா? வாட் இஸ் பியூட்டி சீக்ரெட்? என்ன சீக்ரெட்? என்னப்பா இது? அ? வீட்லேருந்து 2 கிலோமீட்டரா? சரி, சரிப்பா. சரி விட்டுருங்க. அத பத்தி பேசாதீங்க. அத பத்தி பேசுனா உங்களுக்கு இன்னும் மனசு இருக்க இருக்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் அதுவே தான் நினைக்க தோணும். அதனால மறக்க முடியுமா என்னன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு மறக்க ட்ரை பண்ணுங்க. மறந்துருங்க. சரிங்களா? கோ டூ ஸ்லீப் மேடம். இதோ தூங்கணும்பா, தூங்கணும்ப்பா. எங்க வீட்டுக்காரர் இன்னும் ஃபோன் பண்ணல. அவரு இன்னும் அவருக்கு ஒர்க் முடியல. அவர் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுவார். பேசிட்டு தான் தூங்கணும். அவர்கிட்ட பேச